அரசியல் வெங்காயத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு மறுபடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதனோட தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் பற்றி தான் பேச போகிறோம். ஏன்னா வேறு வழி இல்லை, பேசியாக வேண்டிய கட்டாயம். சமூக வலைதளம் ஃபுல்லாக பற்றிக்கிட்டு எரியுது அப்படிங்கிற அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சுற்றி அண்ணன் திருமாவளவனை சுற்றி மைக்க நீட்டிக்கிட்டே சுற்றுது இந்த சமூக வலைதளங்களும் செய்தி ஊடகங்களும். மகளிர் மாநாடு, அந்த மது ஒழிப்பு மாநாடு குறித்து என்னென்ன செயல்பாடுகள் செய்யணும்னு கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு ஒவ்வொரு மாவட்டம் தோறும். அப்படி அதை விலக்கி பேசும்போது, அதனோட தேவை குறித்து அங்கே நிர்வாகிகள்கிட்ட விலக்கி பேசும்போது, அவர் 90களில் முன் வச்ச ஒரு முழக்கத்தை மேற்கோள் காட்டி பேசுகிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு ஒரு முழக்கம் வச்சதை மேற்கோள் காட்டி பேசியிருந்தார். அந்த அவர் மேற்கோள் காட்டி பேசினதை அவரோட எக்ஸ்தலத்தில் பதிவேற்றி உடனே நீக்கிட்டதா ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு, பரபரப்பு கிளம்பிருச்சு. தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னால் யாரும் கூட்டணி ஆட்சிங்கிற குரலை உயர்த்தினாங்களோ இல்லையோ, 2016 கூட்டணி ஆட்சி என்ற குரலை உயர்த்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. கேபினெட்ல ஷேர் வேணும், பவர் ஷேர் வேணும். சீட் ஷேர் இல்லை, பவர் ஷேர். பவர் ஷேர் வேற, சீட் ஷேர் வேற. கேபினெட்ல இடம் வேணுங்கிறது பவர் ஷேர், கூட்டணியில இடம் வேணுங்கிறது சீட் ஷேர். ஒரு 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி அதுலேயும் பவர் வருது, அது இண்டிவிஜுவலாக வர்றது. பவர் ஷேர் அப்படின்னா எனக்கும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும். மூப்பனாருக்கு என்னை பிடிச்சது அதுதான். கூட்டணியில் சேரும்போது ஃபஸ்ட்டு போய் உட்கார்ந்து பேசும்போது ஏதோ ஒரு முழக்கம் சொன்னீங்களாமே, என்னன்னு கேட்டார். ஏதோ ஒரு கோஷம் சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்டார். எனக்கு என்ன சொன்னேன்னு தெரியலன்னு முடித்தேன். அப்போ அழகிரியும் எழுத்தரவரும் சொன்னாங்க, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. இதான் 1999 விடுதலை சிறுத்தைகள் முன்வைத்த தேர்தல் அரசியலில் அடியெடுத்து வைத்த போது முன்வைத்த முழக்கம். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. பதிவேற்றின உடனே ஏன் நீக்கிருக்கீங்க? அதில் உடன்பாடு இல்லையா? திமுகவை கண்டு அஞ்சுறீங்களா? இல்லை உங்களுக்குள்ள விரிசல் விழுந்துச்சா அப்படின்னு விட்டா அவர் வாய்க்குள்ளேயே மைக்க விட்டுருவாங்க போல. அந்த அளவுக்கு மைக்கை சுற்றி நின்றுக்கிட்டு பரபரப்பாக அவர் கேள்வி கேட்டுக்கிட்டு, அவர் வாயிலிருந்து வெளிவர்ற ஒவ்வொரு வார்த்தையும் பரபரப்பான செய்தியாகவும், திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் முட்டலும் மோதலும் ஏற்பட்டுருமா, கூட்டணியில் விரிசல் விட்டுருமா அப்படிங்கிற ரேஞ்சிலேயே செய்தி நிறுவனங்கள், ஊடகங்கள் அவர்கிட்ட கேள்வி கணைகளை தொடுத்துக்கிட்டு இருக்கு. 1999 விடுதலை சிறுத்தைகள் கட்சி மூப்பனார் அவர்களோடு கைகோர்த்து தேர்தல் அரசியலை அடியெடுத்து வைத்த போது நாங்கள் வைத்த முழக்கம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்பதாகும். எல்லா மேடைகளிலும் மூப்பனார் அவர்களே திருமாவளவன் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்தை வைக்கிறார். அவரை நான் வரவேற்று பாராட்டுகிறேன் என்று 99லேயே பேசியிருக்கிறார். அதை நினைவுபடுத்தி நேற்று நான் செங்கல்பட்டிலே பேசினேன். அந்த பேச்சை எடுத்து தோழர்கள், என்னுடைய அட்மின் குழுவை சார்ந்தவர்கள், இந்த நிர்வாக குழுவை சார்ந்தவர்கள் அதை பதிவிட்டிருக்கிறார்கள் என்று கருதுகிறேன். ஏன் அதை திரும்ப எடுத்தார்கள் என்று தெரியவில்லை. இன்னும் அவர்களை நான் தொடர்பு கொண்டு பேசவில்லை. ஒரு வகையில் இப்படி செய்தி நிறுவனங்களும் சமூக வலைதளங்களும் இந்த அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியை கவனிக்கிறதையும் அவரை ஃபாலோ பண்ணுறதையும், அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பேசுபொருள் ஆகிறதும் ஒரு வகையில் நமக்கு பார்க்கும்போது மகிழ்ச்சியாக தான் இருக்குது. என்னதான் அவங்க திமுக கிட்டேருந்து விடுதலை சிறுத்தைகளை அப்புறப்படுத்திடணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினாலும், இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல அவங்களோட ஒவ்வொரு நகர்வும் மிகப்பெரிய கவனிக்க வேண்டிய இடத்துலையும் பேசுபொருளாகவும் இருக்குது அப்படிங்கிறத மறுக்க முடியாது. இந்த செய்தி இவ்வளவு பரபரப்பு ஆன உடனே எனக்கு இன்னொரு விஷயம் தான் ஞாபகம் வந்துச்சு. 2000களோட ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு மேடையில் பேசியிருப்பாரு, கடலூரில் அப்படின்னு நினைக்கிறேன். அது ஒரு மாதிரி ஒரு வைபாவே இருக்கும் அவர் பேசினது. சிதம்பரத்தில் முதல் முறையாக அவர் தேர்தலில் நின்று 2 லட்சம் வாக்கு வாங்கினதையும், அதை இந்த ஊடகங்கள் எந்த ஊடகமும் கண்டுக்காம, அதை பெருசுப்படுத்தாம, அதை சட்டையரே பண்ணாமல் இருந்ததையும் அவர் சொல்லியிருந்தார். இதே ஒரு நடிகன் இந்த அளவுக்கு வாக்குகளை பெற்றிருந்தா இந்த ஊடகங்கள் ஊதி கொண்டாடி இருக்கும். அதே கடலூரில் திருமாவளவன் எங்கள் செல்ல பிள்ளை என்று அங்கீகரிப்பதை போல 2.5 லட்சம் வாக்குகளை வாரி வழங்கினார்கள். தமிழ்நாட்டு ஊடகங்கள் எதுவாது அதை பதிவு செய்தனவா? யாராவது ஒரு நடிகன் இவ்வளவு ஓட்டு வாங்கியிருந்தால் இந்திய அளவிலேயே தூக்கி பிடித்திருப்பார்கள். ஆகா ஓஹோ என்று எழுதியிருப்பார்கள். அடடா என்ன வாக்குகள் என்று எழுதியிருப்பார்கள். 10 நாள் இடைவெளியில் திருமாவளவன் பெற்ற வாக்குகள் 2,25,500 வாக்குகள்.
அந்த நிலையில் இருந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு அவர் வெளியிடுற ஒவ்வொரு வார்த்தையும் பெரும் பரபரப்பை இந்த சமூகத்தில் ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு, சோசியல் மீடியாவே கவனிக்கிற அளவுக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒரு வகையில் இது வரவேற்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு, நம்ம கொண்டாட வேண்டிய விஷயமா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இவங்க கேள்வி எழுப்புற அந்த விஷயத்தை தாண்டியும் மிகவும் முக்கியமான விஷயங்களை நேற்று அவர் மேடையில அந்த உள்ளரங்கு கூட்டத்தில் பேசியிருக்காரு. முதல்ல பரபரப்பான விஷயம் என்னன்னா, ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது. என்னன்னா, கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னா கூட்டணியில இத்தனை சீட் வேணும், இத்தனை இடங்கள்ல நாங்க நிக்கணும் அப்படிங்கிறது ஆட்சியில பங்கு. அதிகாரத்திலையும் பங்கு அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் இல்லை கேபினெட்டுக்குள்ள அதிகார மையங்களில் பங்கு வேணும் அப்படின்னு கேட்குறது. இது அவர் இன்னைக்கு புதுசாக பேசிடல, 90 காலகட்டங்கள்லேயே அவர் பேசினதை, கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலே அவர் வச்ச முழக்கத்தை மேற்கோள் காட்டி தான் இன்னைக்கு பேசியிருக்கார். அப்படி இருக்கும்போது இது ஒன்றும் புதுசாக கிடையாது. மக்களின் விடுதலையையும் அவங்களுக்கு அதிகாரமும் அங்கீகாரமும் கிடைக்கணுன்ற சிந்தனையோட நகர்ற கட்சி இப்படியான முழக்கங்களை தான் முன்வைக்கும். ஏன் இன்னைக்கு சீமானே தேர்தலுக்கு ஒரு தொகுதிக்கு 60 கோடிங்கிற மேனிக்கு அதிமுக கிட்ட பேரம் பேசி பெருசா லம்பா அமௌண்ட் தேத்தினாருன்னு செய்திகள் வெளியே வந்ததெல்லாம் பார்ப்போம். அப்படி இருக்கும்போது பணத்துக்கு விலை போகாம, அதிகாரங்களுக்கும் பதவி சுகத்துக்கும் விலை போகாம மக்களை அதிகாரப்படுத்தணும்னு நினைக்கிற தலைவன் கிடைக்கிறது அரிதிலும் அரிது. அந்த தலைவனோட மக்களுக்கான அத்தனை முன்னெடுப்புகளுக்கும் நம்ம துணை நிற்க வேண்டியது மிக அவசியம். அந்த மது ஒழிப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு அப்படிங்கிறது முழுக்க மக்களை பிரதானப்படுத்தின, மக்களை மையப்படுத்தின, மக்களுக்கான ஒரு கோரிக்கை, மக்களின் ஒரு பிரச்சனை, இளைஞர்களோட எதிர்காலம். அப்படி இருக்கும்போது இதை ஒரு கூட்டணி பிரச்சனையாக மாற்றி இந்த மாநாட்டோட நோக்கத்தையே வலுவிழக்க செய்கிற தந்திரமான வேலைகளை சில விஷமிகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதை எதிர்த்து களமாட வேண்டியது நம்மள மாதிரியான ஜனநாயகவாதிகள், முற்போக்குவாதிகளுக்கு தலையாய கடமையாக இருக்குது. அடுத்து நம்ம இவங்க பெரிதுபடுத்தின விஷயத்தை விடவும் மிக முக்கியமான விஷயத்த அண்ணன் திருமா அந்த மேடையில் பேசியிருக்காரு அப்படின்னு நம்ம ஒன்று சொன்னோம். இன்னைக்கு ஸ்டிக்கர் வந்துருச்சு, கஞ்சா சாக்லேட் வந்துருச்சு. இது பெரும்பாலும் ஒரு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா எந்த பகுதிகளில் இது கிடைக்கிறது? சொண்டிச்சோறு வேணும்னா மீனவர் குப்பத்துக்கு போன்றான், மயிலாப்பூருக்கு போன்னு யாராவது சொல்றாங்களா? இல்லை. கஞ்சா வேணும், பிரவுன் சுகர் வேணும்னா எங்க ஹவுசிங் போர்டு காலனி, தலித் காலனி எங்க இருக்குன்னு பாருன்றான். இது எப்படி நடக்கிறது? தன்னியல்பா நடக்கிறதா? தயவுகூர்ந்து சிந்தித்து பார்க்க வேண்டும். டாஸ்மாக் கடைகள் பெரும்பாலும் எந்த பகுதிகளில் இருக்கிறது? கஞ்சா எங்கே, கஞ்சா பொட்டலம் எங்கே கிடைக்கிறது? பிரவுன் சுகர் எங்கே கிடைக்கிறது? போதை பொருள்கள் எல்லாம் இன்றைக்கு தாராளமான புழக்கத்திலே இருக்கிறது. இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, சென்னையில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறது. ஒரு திட்டமிட்ட சதி இதன் பின்னால் இருக்கிறது, மறந்துவிடக்கூடாது. நீலாம் படிக்கணும்னு ஆசைப்படாத, உயர் பதவிக்கு வரணும்னு ஆசைப்படாத. இவங்களை எப்படி காயடிக்கிறது? ரொம்ப வல்கரான ஒரு வார்த்தை தான், ஆனால் இதை சொல்லித்தான் ஆகும். வீரியம் இழக்கச் செய்வது, வளருகிற போதே இவர்களை இப்படிப்பட்ட போதைப் பொருட்களுக்கு பழக்கப்படுத்துவது, இது ஒரு செயல் திட்டம். இது இப்படிதான் சிந்திப்பாங்களா அப்படின்னு நமக்கு தோணும். சிந்திக்கிறார்கள். நீ எதிர்த்து பேசக்கூடாது, போராடக்கூடாது, கல்வியில் உயர்ந்து விடக்கூடாது, உயர்ந்த பதவிக்கு வர ஆசைப்படக்கூடாது, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்கக்கூடாது. இது வெறும் தலித் மக்கள் இல்ல மீனவ மக்கள் அப்படின்னு மட்டும் இல்ல, இதை தாண்டி வன்னிய மக்களுக்கும் இதே நிலையத்தான் இருக்கு. அவங்களையும் போதைக்குள்ள மூழ்கடிக்கிற வேலை தான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்த அரசியல் ஒரு பரந்துபட்ட விரிந்த பார்வையில நம்ம கவனிக்கணும். நம்மள எல்லாம் காயடிக்கிற வேலையை ஒரு கூட்டம், ஒரு கும்பல் ரொம்ப நுட்பமா செஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படியெல்லாம் யோசிச்சு செயல்படுவாங்களான்னு நினைக்காதீங்க, இப்படியும் ஒரு கூட்டம் யோசிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டார். இதுதான் அவர் பேசினதிலேயே மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். நம்ம சாதாரண எளிய வீட்டு மக்களை, உழைக்கும் வர்க்கத்தை, விவசாயிகளை, வன்னியர்களை, தலித் மக்களை, மீனவ மக்களை அதிகாரத்தை நோக்கி நீ கல்வி பெறக்கூடாது, அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடாதுன்னு
குறி வச்சு அடிக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னார். அதை இன்னும் ஆழமாக அவர் போல, இல்லைன்னா இந்த மீடியா அதையும் ஊதி தான் சாதிக்காக தான் பேசுகிறாரு, மாநாடு நடத்துகிறாருன்னு மாற்றிடுவாங்கன்னு அவர் அதை ஓரளவுக்கு தொட்டுட்டு புரிஞ்சுக்குங்க அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப சாதாரணமாக இயல்பாக நடக்கிற விஷயம் இல்லை, திட்டமிட்டு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு அதை கடந்து போனார். இது மிக மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அவர் பேசுனதுல இதுதான் பேசுபொருள் ஆகணும். ஆட்சியிலையும் பங்கு கேட்டார், அதிகாரத்திலையும் பங்கு கேட்டார்னா அவர் முழுக்க முழுக்க திமுகவை எதிர்க்கிறாருப்பா அப்படின்னு இந்த ஒரு மது ஒழிப்பு மாநாட்டையே ஏதோ திமுகவுக்கு எதிரான மாநாடு, திமுக ஒழிப்பு மாநாடு, திராவிட இயக்க ஒழிப்பு மாநாடு, இல்லை எதிர்ப்பு மாநாடுன்னு அவர் டைட்டில் வச்சு மாநாடு நடத்துகிற மாதிரி சுற்றி சுற்றி சோசியல் மீடியா எங்கே பார்த்தாலும் இந்த மண்டையனுங்க உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒரு கதையை அளந்துக்கிட்டு இருக்கானுங்க. இது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு. ஒரு மிகப்பெரிய இயக்கமான கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சி மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கு. இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இயக்கங்கள், முற்போக்குவாதிகள் எல்லாரும் துணை நின்று நம்ம மக்களை, இளைஞர்களை, மனித வளத்தை, தமிழ்நாட்டோட வளத்தை காப்பாற்றுற ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மதுவிலக்கை சாத்தியப்படுத்தணும். திராவிட முன்னேற்ற கழகம் திமுகவும் இது அவங்களுக்கான ஒரு வாய்ப்பா. யாராவது ஒரு வேண்டுகோள், இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகளே ஆட்சியில் இருந்தாலும் கூட மக்கள் எழுச்சி பெற்று மக்கள் கோரிக்கை வைக்கும் போதுதான் சில விஷயங்கள்லாம் செய்ய முடியும். இப்படியான ஒரு வாய்ப்பா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்துகிற மாநாட்டை கருதிக்கிட்டு அதை எடுத்துக்கிட்டு மது விலக்க தமிழ்நாடு முழுக்க அமல்படுத்தி திமுகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் வரலாற்றில் இடம் பிடிக்கணும். அப்படி ஒரு செயலை செஞ்சா அண்ணன் திருமா சொன்ன மாதிரி இன்னும் பல 10 ஆண்டுகளுக்கு நிச்சயம் எத்தனை விஜய் வரட்டும், அஜித் வரட்டும், ரஜினி வரட்டும், யார் வரட்டும், திமுகவை அசைக்க முடியாத ஒரு பெரும் சக்தியா இருக்கும். இது மிகப்பெரிய வாய்ப்பு, மிகப்பெரிய வாய்ப்பு, தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு. இதை எல்லாரும் துணை நின்று மதுவிலக்க சாத்தியப்படுத்தி காட்டணுமே தவிர இது திமுகவுக்கு எதிராக, அதிமுகவுக்கு எதிராக கூட்டணி கணக்கா, இங்கிருந்து அங்க தாவறாரா, அங்கிருந்து இங்க தாவறாரான்னு கூட்டணிக்குள்ள இந்த மிகப்பெரிய கொள்கையை சுருக்கிடக்கூடாது, கூட்டணிக்குள்ள இந்த மிகப்பெரிய கோரிக்கையை, போராட்டத்தை சுருக்கிடக்கூடாது அப்படிங்கிறதா நம்மள மாதிரியான ஆட்களோட எண்ணமாகவும் இருக்கு. நோக்கம் சரியானது. அந்த சரியான நோக்கத்துக்கு எல்லாரும் துணை நின்று மதுவிலக்கை சாத்தியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். அரசியல் வெங்காயம் சேனலுடன் தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம்.